நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை. முதன் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. ஓகே, எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, கூல் கூல், சத்தம் போடாதீங்க. உங்களோட சத்தத்திலே தெரியுது நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறது. ஓகே, இப்போ வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தம்பி உருண்டை, எப்போதுமே நம்ம சாங்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் டிஜேவை வர சொல்லியிருக்கு. அந்த தம்பிக்கிட்ட சொல்லி நல்லா சூப்பராக ஒரு சாங்கை போடு. அப்படித்தானே செஞ்சனா? இவங்களுக்கு நான் வணங்காமடி தல. நான் போட சொல்ற பாட்டை போடுவான், நீ பேசாம இரு. இப்ப பாரு டே, போடுறா வணங்காமடி தல. நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னதான் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? ஏமாட்ட குருவி குடும்பம் இருந்தா உங்களுக்கு என்ன? அடே சீமண்ண, நான் சொல்றது தெளிவா கேளுடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ பேசாம இரு. உன் மட்டும் குருவி கூட தலையாத்தே இருக்கு. அதை பத்தில நீ ஒன்னும் பேச வேணாம். நீ எதுக்கா டிஜே இவ்வளவு பெரிய பாக்ஸ கொண்டு வந்து உட்காந்துருக்க? பாட்டு விடுறா பாட்டை, வெண்ணாக்கா பாத்துக்கிருக்கேன். ஓகே ஓகே, ஓல்டு சாங்கை ட்ரெண்ட் ஆக்கி நல்லா சூப்பராக வந்து இது பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு கவிதையை சொல்லி நம்ம தொடங்கலாம். கதிரவன் தந்து போன ஒளியில் தான் இரவெல்லாம் புன்னகிக்கிறது வெண்மை நிலவு. நண்பா, நீ தந்து சென்ற அழகான நேசமே நினைவுகளாக என்னுள் வாழ்கிறது. நாம் தூரம் சென்றாலும் தூரம் இல்லை நம் நட்பிற்குள். 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டு நிலைத்து நிற்கும் ஒரு நண்பனை தேடு. உன்னை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அந்நட்பு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து யாராலையும் வந்து ஒரு கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருக்கும் அது கிடைச்சிடாது. புரியுதா? இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நானாக நினைப்பேன். ஓகேவா? அதுதான் உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எந்த சூழ்நிலைனாலும் உங்களுக்கு வந்து உதவியாக நிற்பாங்க. அதாவது உதவியாக நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் காதலை தாண்டி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த ஃபேரவலை நமக்கு சிறப்பிச்சு தர மாதிரி தான் நம்ம தேர்ட் இயர் அண்ணாங்களும் அக்காக்களும் இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்து நம்ம சில இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களா கூப்பிடலாம். ஓகேவா? அதாவது இவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னு வந்து யாரையும் நான் வந்து சுட்டி தான் காட்ட மாட்டேன். நான் வந்து டக்குனு ஒரு நம்பர் சொல்லுவேன். இது வந்து அந்த நம்பர் வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். ஓகேவா? தேர்ட் இயர் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மட்டும்தான், அதாவது சீனியர் அண்ணங்களுக்கும் அக்காக்களுக்கும் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ கீழே இருக்க ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி பண்ணலாம். ஓகே, நானே சொல்கிறேன். அட்மின்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம 16 ஸ்டேஜுக்கு வாங்க. பொண்ணாக இருந்தால் சரி, பையனாக இருந்தால் சரி. 16. ஐயோ, நான் தான்டா 16. அப்படி போடு போடு மாப்ள. போ உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகட்டும். போ. கார்த்தி, எங்கேயாவது மானத்தை வாங்கி விட்டுறாத. ஓகேவா? அவ என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா டெவலப் பண்ணு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நான் இன்னும் உலக கப்பையடி வெளில போறேன். இதுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாளுது. சரி, தேங்க்ஸ். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீ புருஷன் தானே, அப்போ உனக்கு நான் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லணும்ல, அதுக்கு தான். போ. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. அப்படி எங்கேயாவது போய் ஓவரா பொறாமப்படாத பிரீத்தி. நாங்க இப்படிலாம் இருக்கோன்னு உனக்கு மட்டும் என்ன? நீயே போய் உன் புருஷனை கொஞ்சம் நான் என்ன வேணான்னா சொல்றேன். வந்துட்டாளுங்க. ஓவரா சீன் போடாத. சரியா? அவங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வெட்டி சீன் போடாதுன்னு. ஓகேவா? ஸோ நான் எது டேரக்டா சொல்லவேன், இன்டெரக்டா சொன்னாலே புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? போட்டிங்களா? இப்போ தெரியாதுடி என் அருமை. நாளைக்கு காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். அப்போ நினச்சி பார்ப்பீங்க கலைமாவை பற்றி. அப்பா, அப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஐயோ, நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு. வந்துட்டா படி. கம் ஆன் தி ஸ்டேஜ், தேர்ட் இயர் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ரோல் நம்பர் 16. வாங்க ஸ்டேஜுக்கு. ஹே சூப்பர். கார்த்தி அண்ணா நீங்களா? ஓகே, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, உங்களுக்கான டாஸ்க் வந்து நாங்கள் என்னன்னு சொல்கிறோம். புரியுது?
உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல செஞ்சுமா. அண்ணனுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கணுமோ அதை கொடு, ஓகேவா? ரொம்ப ரிஸ்கான விஷயத்தெல்லாம் பண்ணிடாத. எனக்கு இந்த கலையை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ஓ அப்படியா? சஞ்சனா, மைக் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே சவுண்டா கேக்குது, அமத்திட்டு பேசு. ஓ சாரிப்பா சாரி, நான் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ கார்த்தி அண்ணா வந்து என்ன டாபிக் பண்ண போறாங்கன்னா, என்ன டாஸ்க்னா ரொம்ப கஷ்டமானதும் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியானதும் சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான இதுதான். அதாவது ஆணும் பெண்ணும் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும், அப்புறம் ஏன் அவங்க லவ்வர்ஸாக மாறுறாங்க, அது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும், இப்படி இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்மளுக்கு எடுத்து காட்டணும். அப்படி போடு, வேற லெவல் டாஸ்க். மாப்ள சொல்லுடி, மாப்ள சொல்லு. ஏம்மா ஏம்மா இங்கே பாருங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டேஜ் உங்களுடையது, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை நீங்கள் சொல்கிறதுனால நம்ம பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இனி வர ஜென்ரேஷனில். ஸோ இக்னோர் பண்ணாமல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ்னு. போங்க. கோர்த்து விட்டாச்சுல்ல, தள்ளி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட தம்பிகளும் என்னோட தங்கச்சிகளும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரியா விடை நாங்கள் கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு வந்து நம்ம சஞ்சனா சிஸ்டர் கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சொல்கிறேன். இது தப்பாக ரைட்டான்னு எனக்கு சரி தெரியலை, ஆனால் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணுங்க. அப்பா அப்பா போதும் போதும், உங்களோட ஒளியே வந்து நல்லா காதில் உரைக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா, ஏன் பொண்ணுங்களும் பசங்களும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுற ஒரு நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள், ரெண்டு விஷயங்களை பற்றி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னை பொறுத்தளவில் ஒரு ஆணும் ஃப்ரெண்டாக இருக்கிறத தாண்டி ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பசங்க கூட ஃப்ரெண்ட், இப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க கூட ஃப்ரெண்டாக என்னன்னு இல்லை, பசங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவதோ இல்லைன்னு கிடையாது. அதே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எப்படின்னா வந்து ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டா அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து செய்வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேரிங்கா அதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்காக வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது என்ன பொறுத்து. அப்புறம் இதுதான் மெயின் விஷயம். என்னடா முன்னாடி இப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றானே அப்படிங்கிறது நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, ஓகேவா? ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போறதா நம்மளோட வாழ்க்கை. ஓகே, இப்போ பாசிட்டிவ் வந்து சொல்லிட்டேன். நெகட்டிவ் வந்து என்னன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்டுன்னு முடிவு எடுத்துட்டு தான் நம்ம பழகுறோம் பேசுறோம், ஓகேவா? ரெண்டு பேர்த்துக்குமே அதுதான் ஒரு இது. அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம மூவ் பண்றோம். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டி அந்த லவ் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பாண்டிங்ல வந்து அவங்க கிட்ட பேசுறோம் பழகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சங்கடம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. ஸோ அந்த நட்பு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாவே இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆனா அதை தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க, ஆனா லவ் மேரேஜ் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்ததுல ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாருமே பேசுங்க, பழகுங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்க அதாவது பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசக்கூடாது, பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது. வர ஜென்ரேஷன்ல எல்லாருமே பேசலாம், பழகலாம். ஸோ வந்துட்டு எல்லாமே நீங்க செய்யலாம், ஆனா எதுவுமே ஒரு லிமிட், ஓகேவா? லிமிட்டோட வந்து நம்ம இருந்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காய்மறையே இலைமறையாக தான் பேசியிருக்கேன், எதையும் ஓப்பனாக பேச விரும்புகிறேன். இது ஒரு ஸ்டேஜ், அதனால
ஓகே, இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசுறத அமைதியாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அறுவையில் நான் போட விரும்பல. சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஒரு பிரியா விடை தரப்போகிறோம். இந்த ஃபைனல் இந்த 3 வருஷத்துல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், விளையாடிருக்கோம், கிளாஸ் கட் அடிச்சிருக்கோம், எவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் ஓப்பனாக ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே எனக்கு இல்லை. ஸோ வந்துட்டு நிறைய நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சூப்பர்ல அண்ணன் சூப்பரா கலக்கிட்டாரு. ஓகே, ஒரு ஆணும் பெண்ணும் எதுக்காக ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தெள்ள தெளிவா அண்ணன் எடுத்து சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அண்ணனுக்கு வந்து ஒரு பலமான கல்ச்சரல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யாருன்னா இதே மாதிரி தான் நம்பர் 14 அவங்க ஸ்டேஜுக்கு வரணும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவங்களே வருவாங்க. ஆனா அவங்களுக்கான டாஸ்க் என்னன்னு இப்பவே சொல்லி தெரியும் என்னதான் பிளான் பண்ணுவேன். ஐயோ, ஐயோ, இவ எதுக்கு நம்மளை பார்த்து முறைக்கிறானே தெரிய மாட்டேங்குதே. சரிடா ராஜேஷ், இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு கன்ஃபார்ம் சப்பாத்தி தாறுமாறா போடுவா. சரி விட்றா ராஜேஷ், இது வேற டெய்லி நடக்குது. இதை வேற வெளியே வேற சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மான மரியாதை என்ன ஆகிறது? அது இவனுக்குலாம் காதா இதெல்லாம். சமாளிப்பா. உனக்கு பூ வச்சுட்டு நின்றுட்டு இருந்தவன் நானு. ஆனா அவ பூ கொண்டு வந்தோடனே உனக்கு அப்படி சிரிப்பா வருதா? இன்னைக்கு வீட்டுக்கு வா. நீ உன்னைய இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ வீட்டுக்கு வா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி சரி, ஓகே. நம்பர் 14 அவங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, அதாவது இந்த 3 இயர்ல அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம யாரையாவது அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அதுக்காக வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கணும். அதாவது அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும். அவங்க யாரை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கக்கிட்ட இந்த ஸ்டேஜில் சாரி கேட்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களால அது முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த நம்ம 14 இருக்கிறவங்க இப்போ ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம் இந்த 3 இயரில், யாரை வேணாலும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பிக் சாரி சொல்லணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். அதாவது இது உங்களுக்காகனா நீங்கள் வந்து அதை கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, உங்களால் முடிஞ்சிருக்காது. இது வந்து இன்னொரு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், எங்களோட டாஸ்க். ஓகேவா? ஸோ நம்பர் 14 ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்கள் தான் வந்து சாரி இப்போ நம்ம சீனியர் வந்திருக்காரு. இவர் தான் நம்பர் 14. ஓகேவா? இப்போ இவர் தான் வந்து அந்த பர்சன் கிட்ட சாரி கேட்க போறாரு. ஓகே, உருண்டை ஜோரா கை தட்டிருங்க எல்லாரும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்துட்டு தெரியாதனமாக யாராவது கஷ்டப்படுத்தியிருந்து அவங்கக்கிட்ட என்னால் சாரி சொல்ல முடியாமல் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சாரி சொல்லணும். அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன மாதிரி என்னோட லைஃப்லையும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஓகேவா? ஸோ அவங்களும் அந்த இன்சிடென்ட் காரணமானவங்களும் இங்கே தான் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. பக்கத்தில் இருந்துமே என்னால் கேட்க முடியல. அதாவது இது காலேஜில் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிறேன் யாருன்னு. அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது தான். கரெக்டாக 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது டூர் ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்துட்டு நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு புரியலனாலும் புரிய வேண்டவங்களுக்கு சரியாக புரியும். அவங்களே இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க நம்புகிறேன். ஓகேவா? சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 7th படிக்கும் போது டூர் கூப்பிட்டு போனப்போ என்னோட ஸ்லிப்பர், அதாவது செருப்பு வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் வந்து நான் வீம்புக்குனே அந்த செருப்பை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி
என்னோட அதாவது எந்த பர்சனை நான் அதாவது எந்த பர்சனை வந்து நான் ஹர்ட் பண்ணனோ அந்த பர்சன் கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோட செருப்பு காணோம். நானாக தான் எடுத்து ஒளிச்சு வச்சேன்னு சொல்றதை விட தூக்கி எரிஞ்சிட்டேன். என்னோட செருப்பு காணோம். எப்படி வந்து நான் எங்களை டூர் கூட்டு போன இடம் ஒரு மலை மாதிரி இந்த சொல்லுவாங்கல்ல, இது சரியான சொல்ல தெரியல, மலையெல்லாம் இருக்கும்ல, என்ன ஊருக்கு போகணும்னு ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல தான் வந்து அங்கே தான் கூட்டு போனாங்க. இப்போ நடந்து போகும்போது எல்லாருமே செருப்பு கட்டாயம் போட்டுட்டு வரணும். ஆனால் வந்துட்டு என்னோட செருப்பு வந்து வீம்புக்குனே நான் தொலைச்சிட்ட மாதிரி எந்த பர்சன் ஹர்ட் பண்ணா அந்த பர்சன் போய் நான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட செருப்பை எனக்கு கொடுத்து என்னடா இவன் சாதாரண செருப்பு கதை இழுத்துட்டு வரான் அப்படின்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. இதுக்குள்ள வந்து கதை இருக்கு, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து என்னோட செருப்பை வீம்புக்குனே தொடச்சிட்டு இப்போ செருப்பு கேட்ட உடனேயும் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் அது பெருசா எடுத்துக்கல. அவங்க வெறும் தரையில வெறும் காலில் தான் நடந்து வர்றாங்க எனக்கு அந்த செருப்பு கொடுத்துட்டு. ஆனா எனக்கு அப்ப அது பெருசா தெரியல. நான் அதாவது ஒரு விளையாட்டுத்தனத்துக்கு அதை நான் செஞ்சேன். ஆனா அது அவங்க எனக்கு எந்த மனசு வச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப அது நான் பண்ணது தப்புங்கிறது எனக்கு அந்த வயசுல தெரியல. போக போக யோசிச்சு பார்க்கும்போது நான் எப்பெல்லாம் செருப்பு மாற்றணும் அப்பெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துல வரும். இது வந்து அந்த இடத்துக்கிட்ட என் ஃப்ரெண்டை அந்த இடத்துக்கிட்ட நான் யார் ஹர்ட் பண்ணணுமோ அவங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அது இன்ன வரைக்கும் பெருசாக எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னு தெரியல. நான் சாரி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு நான் சாரி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அதான் சொல்லுவாங்க, வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லிக்கிறேன், நான் அதை தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனு எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு பண்ண தப்புனால நீங்க வெறும் காலில் நடந்து வந்தீங்க. இப்போ உணர்ற ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்னா இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்கிறத நீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்தீங்க. இந்த வார்த்தையை நான் யாருக்காக சொல்றேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். நானா கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்து நான் சாரி கேட்கணும்னு சொன்னேன்ல, அந்த பர்சன் இவங்க தான். தான் வெறுந்தரையில் நடந்தாலும் பரவாயில்ல, தன்னோட ஃப்ரெண்டு வெறுந்தரையில் நடக்கக்கூடாதுன்னு செருப்பு கொடுத்தவன் என் ஃப்ரெண்டு. அந்த அன்னைக்கு அது சின்ன விஷயமா கூட எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் பண்ண தப்பு, நான் அதை வேணும்னு செஞ்சது. ஆனால் இப்போ அதை உணர்ந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு உணருது. நான் எவ்வளவோ டைம் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் என்னால் முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் என் நண்பன் கிட்ட நான் சாரி கேட்கணும்னு இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம காரணமா இருக்க மாட்டோம். ஆனா இதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். ஸோ சாரி சொல்லு ராஜேஷ். நானும் உங்ககிட்ட எத்தனை டைம் சாரி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி ராஜேஷ். என்ன மன்னிச்சிரு ராஜேஷ். டேய், நம்மளுக்குள்ள ஏழு டவுசர் பண்டி போடுறா. தோழனும் தோள்களும் அன்னை மடி போடுறா. ஒரு சாரி கேட்க சொன்னதுக்கு நம்ம எல்லாத்தையும் அழுக வச்சுட்டாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்ல இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக சாரி கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே, என்னடா டான்ஸ் எதுவுமே எல்லாமே சும்மா அறிவையே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. லாஸ்ட்டாக நம்மளோட மகா அக்கா செகண்ட் இயர் இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, நட்பை பற்றி தான். ஓகேவா? ஒரு பாட்டு பாடணும்னா அதுக்கப்புறம் டான்ஸ் தான். ஓகேவா? எத்தனை டான்ஸ் தெரியுமா வச்சுருக்கோம்? பேர் டான்ஸு 5, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச குத்து டான்ஸ், மொத்தம் 6 டான்ஸ் வச்சுருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, எங்கே இருந்தாலும் மகா கம் ஆன் த ஸ்டேஜ்.
எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, நான் பாடுறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு பாட்டு பாடியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து வந்து டான்ஸ். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா 6 டான்ஸ் சொன்னாங்கல்ல, டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீதியை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, டான்ஸ் பாருங்கள். பாய். நிலம் விட்டு நிலவுக்கு போவோம், இனி வாழ்வோம். Edited by Salmi Edits. உயிருக்கு உயிர் தந்து வாழ்வோம். கண்டங்கள் பிண்டாலும் மண்டங்கள் விண்டா. கடல் நீலம் மங்கும் நேரம், அலை வந்து தீண்டும் தூரம், மனம் சென்று மூழ்காதோ ஈரத்திலே. தலை சாய்க்க தோளும் தந்தாய் விரல். பூக்களை செடி கொடியன் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்த. தீபந்தம் போன்றவன் நான், தீபம் என்று ஆகிவிட்டேன். கருங்கலை போன்றவன் நான், கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா, அடியாம் ஸ்ட்ராங்கா. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமோ? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. இதுதானும் சொந்தம், இதயம் சொன்னதடி. மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா? இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா? மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி என்ன மட்டும். அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன். மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன். உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டி. கூடும் காதல் கைகள் விலகாது என்றும் தேடும் ஏக்கம் நெஞ்சில் தீராதம்மா. காதல் வாழும் வாழும் அழகிய நினைவு. இலக்கண கவிதை எழுதிய அழகே, உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. உனக்கென உருகினேன், உயிரில் கரைகிறேன். அனலென எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். உனக்கென வருகிறேன், உடலாய் இணைகிறேன். எப்படி நீங்குவேன் என்னிடம்? ஐயோ குறையலா நேரம் வந்தாயே மழையலா நீயும்.
நெஞ்சோடு இழுக்கிறா செல்லோட வரசுறா கல்லுக்குள்ள தேன போல கலஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சிக்கவா காலச்சுத்தம் நிழல போல பொட்ட காட்டில் உங்கூடவே தங்கிடவா அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே அம்மா 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 ஹே அம்மா அம்மா நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய் கண் பார்க்கும் போது பார்வையாலே கடத்தி சென்றாய் நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க தெரியும். சாரி பார்த்து 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல. என்ன காரணங்கிறத கமெண்ட் போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். எக்ஸாம்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் வந்து வீடியோ போட முடியல. இப்போ இந்த வீடியோ நான் எத்தனை மணிக்கு எடுத்தேன்னு தெரியுமா? 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி 2 மணி, நைட்டு 2 மணி. இப்போ தான் வந்து நான் வீடியோ முடிச்சிருக்கேன். ரொம்ப அவசரமாக எடுத்த ஒரு வீடியோ தான். டான்ஸே வந்து 2 நாளாக எடிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கேன், எனக்கு டைமே கிடைக்கல, அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து வச்சு சொல்கிறேன்ப்பா. இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன், நாளைக்கு வந்து 7 மணிங்கிறப்ப வீடியோ வந்து வந்துடும் சாயந்தரம். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாளைக்கு வீடியோ வராது. எந்த சேனலுமே வீடியோ போட மாட்டேன், ஏன்னா 4 நாள் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஃபோனே எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எடுக்க முடியும், ஆனால் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த காலேஜ் வீடியோ அதனால அவசரமாக உட்காந்து எடுத்தது. 4 மணி சாரி 4 நாள் வந்து வீடியோ வந்து வராது. ஓகேவா? அதுக்காக தான் அதனால் 4 நாளைக்கு வீடியோ வராது, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வீடியோ வந்து டைம் கிடைக்காம தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் உட்காந்து எடுத்திருக்கேன். 12 மணிக்கு உட்காந்து 2 மணி வரை எடுத்தேன். இப்போ தான் எடுத்து முடிச்சிருக்கேன். முடிச்சு எல்லாமே பண்ணிட்டேன். டான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. நாளைக்கு 7 மணிக்கு வீடியோ வந்துடும். அது என்ன போடுறத பொறுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரிப்ளை பண்ண நினைக்காதீங்க. ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ மண்டே வந்து ரெகுலராக டைம் டேபிள் எப்படி கரெக்டாக வீடியோ வந்துடும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.